ரிஷபராசியுடைய வீடு யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவர்களுக்கு இயற்கையில் என்னென்ன குணங்கள் இருக்கும்? கிரியேட்டிவிட்டி, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும், விளையாட்டு, இந்த என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்குகள், ஆர்ட் கலைகள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சனி பயிற்சியின் மூலியமா என்ன ஆகும்? தன் ஆசைகள், தன்னுடைய லட்சியங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வருகிறது. ஜென்மகுரு வேற விலகிறாரா, தனஸ்தானத்துக்கு போறாரா, 8ஆம் இடத்தை பார்க்கிறாரா. அப்போ வெளிநாடு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட் யோகம். ஒரு உதாரணத்துக்கு, வாழ்க்கையில ஒருத்தருக்கு திடீர் மாற்றம் வருமா? இது சாத்தியமா? இது சாத்தியமே. அதற்கு நமக்கு தெரிந்த சமீப உதாரணம் அப்படின்னு சொன்னா, பிரயாக்ராஜ்ல கும்பமேளா நடந்தது. கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் அங்க வந்தாங்க. அதுல 70 கோடி பேருக்கும் நடக்காத ஒரு அதிசயம் ஒரு பழங்குடியின ஒரு பெண்ணுக்கு நடந்தது. அந்த பெண்ணுடைய பெயர் மோனோலிசா. ஒரே ஒரு இரவுல அந்த பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையும் மாறியது. இது சாத்தியமா? இதுக்கு என்ன லாஜிக்கு? கிரகங்கள் தான், நேரம், இந்த கால நிர்மாணம். அப்போ பிறவி ஜாதகம் இருக்க, கோச்சார ரீதியான கிரகங்கள் சுழற்சியில் சுழல சுழல இப்போ சனி பகவான் இல்லாம புகழ் பெற முடியாது. அப்ப அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையும் சரி, தற்சமயம் இருக்கக்கூடிய பாவங்கள்லையும் சரி, ஒரு கனெக்ட் ஏற்பட்டு ஒரு நொடி பொழுதுல அந்த பெண் சாதாரண நிலையிலிருந்து உலக புகழ் பெறுகின்ற ஒரு நிலையை அந்த சிறிய பெண் அடைந்தாருன்னா அது மிகையில்லை. அப்ப நேரடியா தெரிஞ்ச உதாரணம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும். இது சாத்தியமே.